ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 12th மேக்ஸில் லெசன் 2. ஸோ லெசன் நேம் என்னன்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தா நேச்சுரல் நம்பர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தா 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி, நாட் டிஃபைன். இதுக்கு ஒரு ஃபைனைட்டான சொல்யூஷனே கிடையாது. ஸோ அதனால் இது என்ன சொல்லலாம்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பரில் இதை விட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த 0. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இது ரெண்டுத்துலேயுமே கேரி ஆகாத ஒரு நம்பர்ஸ் யாருன்னு பார்த்தா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அந்த நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது இது ரெண்டுத்துலேயுமே. ஸோ அதனால் அடுத்த கேரி பவர் யாருன்னு பார்த்தா 0 +or-1 +or-2 டென்ஸ் டு +or- இன்ஃபினிட்டி. ஸோ இதை தான் நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த பேட்டர்ன் யாருன்னு பார்த்தா ரேஷனல் நம்பர். இவங்கள யாருன்னு பார்த்தா இது எதுலேயுமே கேரி ஆகாத அடுத்த நம்பர் சிஸ்டம். ஸோ P/Q அப்படின்றதுல இருக்கும். Q is not equal to 0 அப்படின்றது தான் இதோடைய கண்டிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா இர்ரேஷனல் நம்பர். இது யாருன்னு பார்த்தா பை. தட் மீன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர். ஸோ பையோட வேல்யூ என்ன 3.14, அதுக்கப்புறம் √2 √3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த டெசிமல் நம்பர். இதுக்கு அடுத்தது இது எல்லாத்தையுமே கேரி பண்ணக்கூடிய ஒரு நம்பர் சிஸ்டம் யாருன்னு பார்த்தா ரியல் நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா கேரி ஃபார் ஆல் நம்பர் சிஸ்டம் எக்ஸப்ட் காம்ப்ளெக்ஸ். இதை விட பெருசு. ஸோ இதை விட பெருசு அடுத்தது யாருன்னு பார்க்கும்போது தான் சி அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் என்ன ஸ்பெஷல்னா ரியல் நம்பர்ஸுமே இருக்கும், ப்ளஸ் அதை மீறி இருக்கக்கூடிய இமேஜினரி நம்பர்ஸுமே இருக்கும். அது என்னன்னா இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு கேள்விப்படும் போது கற்பனையாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் இதை பற்றி பார்த்துடலாம். இப்போ √2 இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தா 1.414. இதுக்கப்புறம் √1 வேல்யூ என்னன்னு பார்த்தா +or-1ன்னு சொல்லுவோமா. ரூட்லேருந்து வெளியே வந்தால் எல்லாத்துக்குமே +or- ஒன்று இருக்கும். ஒருவேளை அந்த ரூட்டுக்குள்ளேயே -1 இருந்தால், ஸோ 1 பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, +or- வெளியே வந்துடும். அப்போ அந்த நெகட்டிவ்ல இருக்கக்கூடியதுக்கு என்ன, இதுதான் தெரியாதது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம், தெரியாத ஒரு கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது சி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் Z is equal to ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஃபார்முலாஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ. இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இமேஜினரி நம்பர் தான், பிரச்சனை கிடையாது. இதே ஒருவேளை I ஸ்கொயராக இருந்தால் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தா -1. இது எல்லாமே என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா தான், ஃபார்முலா பேசிஸ் தான் நம்ம பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் I³ அப்படின்னு இருக்கும்போது நல்லா பாருங்கள், இது எப்படி பிரிக்கலாம், I² × I பிரிச்சுக்கலாமா, பவர் 1. அப்போ I² வேல்யூ என்னன்னு பார்த்தா -1 × I, ஆன்சர் வந்து -i. ஸோ I³ மாதிரி பார்த்துட்டா, தட் மீன்ஸ் பவரில் 3 இருக்கிறத பார்த்துட்டாலே -iன்னு போட்டுற போகிறோம். I⁴ இது எப்படி பிரிக்கலாம்னா I² × I² பிரிச்சுக்கலாம். ஏன்னா பேஸஸாக இருக்காமல் பவர் ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போது -1 × -1 +1. ஸோ இந்த 4 கேட்டகரி தான். இந்த 4 கேட்டகரி வச்சு தான் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும். இப்போ I⁴ இது எப்படி பிரிக்கலான்னு பார்த்தா I⁴ × I. I⁴ ஆன்சர் என்ன 1. அப்போ 1 × I டைரக்ட் I. ஸோ அப்போ இந்த 4 கேட்டகரியை வச்சு தான் நம்ம எதுவாக இருந்தாலுமே இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி இதுதான் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஒன்று பார்த்துடலாம். இப்போ I⁴242. இப்போ இதை எப்படி நான் பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவரை வந்து என்ன பண்ணிடலாம், 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். 4 6 are 24, பேலன்ஸ் 0. அடுத்தது 2. அப்போ இது எப்படி பிரிச்சிருக்கலாம்னா I⁴ 4 ஸோ 4 சரி 60 0 டிவைட் ஆகாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 4 × 60 + 2. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இதோட வேல்யூ என்ன, I⁴ வேல்யூ என்ன நமக்கு 1. அப்போ பவர் என்ன இருக்குது 2. 1 எத்தனை முறை மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். ஸோ இந்த மாதிரி இதை என்ன பண்ணிக்கலாம், பேசிஸ் ஆஃப் 4 டிவைட் பண்ணி மட்டும் தான் நம்ம இதால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா?